முதல் இடத்தில் இருக்கும் இங்கே எனக்கு கிடைக்குது, இதை விட எனக்கு என்ன வந்துட போகுது, என் தமிழ் நல்லா படிக்கிறேன், அங்க இருக்கும்போது கலைகளை நான் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனா என்ன சொல்ற தமிழ்ச்சங்கம் எனக்கு எல்லா கலையும் ஒரே இடத்துல கொடுக்குது. அப்ப இல்ல நான் எடுத்ததான் நான் பேச முடியுமே தவிர எனக்கு கிடைக்காத பத்தி பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்பதுதான் அவருடைய நிறைய விஷயங்கள். ஆனா ஒரு விஷயத்த கடைசியா ஒரு விஷயம் சொன்னாரு, சந்தோஷம் இருக்கும்போது தெரியாது, கடந்து வந்த பிறகுதான் சந்தோஷம் தெரியும். அது ரெண்டு பேத்துக்குமே உணரக்கூடிய ஒரு அழகான ஒரு வார்த்தை. அப்ப இந்த சந்தோஷம் இருக்கும்போது அதை விட்டுட்டு போங்க. எப்படி இந்தியாவில் இந்த சந்தோஷத்தை விட்டு வந்த பிறகு இந்தியா உயர்வாக தோன்றுகிறதோ அது போல இங்க இருக்கிற சந்தோஷத்தை விட்டு போனீங்கன்னா எங்களோட அனுபவம் உங்களுக்கு தெரியுங்கிறாரு. ரொம்ப நியாயமா என்னுடைய தீர்ப்புல பாதி அவர் சொல்லிட்டு தான் உட்காந்துருக்காரு. ஆனா என்ன சொல்ல போறேன்னு தெரியல எனக்கு. அடுத்து அடுத்து இழந்ததே அதுக்கு நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் என்ன கொரியாவில் போய் தொழில் பண்ணாலும் சரி, கோமரியாவை கூட்டிட்டு வந்தாலும் சரி, எங்களுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. ஆனா நான் இழந்தது எனக்கு மட்டும்தான். நேற்று ஒரு விஷயம் சொன்னாரு, நைட்டுலாம் தானா உட்காந்து சிரிச்சு எனக்கா வேறு ஒழிச்சு போச்சு. நாளைக்கு பேசுறேன் பாரு ஒரு பேசினாரு, நான் அதை கேட்க நானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன், ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எனவே இழந்ததுதான் அதிகம் என்பதை பேசுவதற்கு டாக்டர் ஜீசல் அவர்கள் வராரு. அவர் ஒரு முதன்மை நிர்வாக அதிகாரியாக பணிபுரிகிறாரு. தற்போது மினசோட்டா பல்கலைக்கழகத்தில் முதுநிலை ஆராய்ச்சியாளராகவும் பணியாற்றி வருகிறார். வாங்க. தமிழ் அன்னையே, ஆண்டுகள் ஆயிரம் ஆனாலும் உன் அறிவால் அன்பால் அனுதினமும் என்னை ஆளுகிறாயே. தேசங்கள் தாண்டி என் மக்கள் திசை மாறி போனாலும் பாசம் கொண்டு என் மக்களை ஓர்தாய் பிள்ளையாய் எப்போதும் அரவணைக்கிறாயே. என் அன்னையே, தமிழ் அன்னையே, உன்னை போற்றி வணங்குகிறேன். தாய் தமிழ் பெற்றெடுத்த தங்க மகனே, நான் பெற்ற பிள்ளைகளுக்கு காதல் கவிதை என பெயர் சூடி தமிழுக்கே பெருமை சேர்த்த தலைவனே, நடுவர் அவர்களே, நண்பரே, ஏன்னா எங்க பக்கம் சேர்த்துக்கணும்ல, நண்பர் ஆயிட்டாரு. எங்க அணியில நாங்க இழந்தது அப்படின்னு நாங்க உண்மையை பேசணும். இந்த பக்கம் பொய்ன்னு சொன்னாங்க, ஆனா உண்மையிலேயே என்ன இழந்தோம் அப்படிங்கிறத பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். மக்கள்கிட்ட கேட்போம், 90s kids அவங்க உண்மையிலேயே என்ன இழந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நடுவர் அவர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? 90s kids ரொம்ப காலமாவே அவங்களுக்கு எந்த 90s kids வயசை குறைச்சிட்டு வளர்த்திட்டு இருக்கேன். நானே சொல்லிடுறேன், 90s kidsக்கு கல்யாணமே ஆகலைங்க, காதலும் அமையல, கல்யாணமும் அமையல. உலகத்துல 1000 பிரச்சனை இருக்கு. அவன் அதுக்கு போறான், இங்க வர்றான், வல்லரசு ஆகிறான், அதெல்லாம் இங்க கிடையாது. எங்க டாக்டர் பொறுத்த கல்யாணம் ஆகலையா எனக்கு. நம்ம கவிஞர் ரொம்ப அருமையா புத்துணர்ச்சி தர மாதிரி ஒரு பாட்டு சாமி படத்துல எழுதியிருப்பாரு. ஃபாலோ பண்ணிக்கலாம். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. அந்த பாட்டு எழுதுனோடனே எனக்கு தேசத்துடைய மாதிரி பார்த்தாங்க. நான் சத்தியமா அந்த பாட்டுல ஒரு தப்பு கூட பண்ணலைங்க. கேள்வி தாங்க கேட்டேன், கட்டிக்கலாமா, பெத்துக்கலாமா, ஓடி போலாமா, வேற ஏதாச்சும் கட்டிக்கணும் சொல்லியிருக்கேன் நான். ரெண்டாவது உள்ளுக்குள்ள சரணத்துக்கு போனீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம். இது ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு இல்லை. நல்ல கேட்பேன். சரணத்துக்கு போனீங்கன்னா கதாநாயகன் அசைவம் சாப்பிட்றாரு, கதாநாயகன் சைவம் சாப்பிட்றாரு. அப்ப கதாநாயகன் அசைவமா கேட்கறதுக்கெல்லாம் கதாநாயகி சைவமாவே சொல்லுவாங்க, நிகரான உணவு பொருள். அங்கேயும் நான் கலாச்சாரத்தை மீறல, கட்டுப்பாட்டை மீறல, ஜாதி மதத்தை மீறல. ஆனா அந்த பாட்டு போனோட தமிழ்நாட்டுல நான் தான் உலகத்திலேயே அசிங்கமான குற்றவாளி நிரூபிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் பாக்குறேன் 20 வருஷமா அது தேசிய கீதம் ஆயிடுச்சு, வரதெல்லாம் கழிச்சிடாரு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு, அதான் நீங்க அப்பயே முடிச்சுட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கு கிளம்பிருக்கலாம். அதான் அவர்களே,
நாட்டுல உள்ள ஒரு உத்வேகத்துல நாங்க ஓடிட்டு தான் இருக்கிறோம். ஆனா என்ன ஒத்தையில ஓடிட்டு இருக்கோம். அந்த சோகத்தை தான் சொல்றதுக்காக இங்க வந்திருக்கேன். இதே மாதிரி பல வெளிநாட்டுல வளரக்கூடிய 90s கிட்ஸ்கள் வந்து படிச்சிருவாங்க, படிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன, காதல் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதே ஊர்ல தான் நானே நண்பர்களும் வந்து இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில பங்குக்காக போறோம். அங்க ஒரு தமிழ் பெண், நம்ம நண்பர் வந்து அவர் திறமையை காமிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து காதல வச்சிடலாம் அப்படின்னு நம்ம பண்ணாரு. சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாரு. எங்களெல்லாம் கலாய்ச்சி போன் பண்ணல. நண்பர் பண்ணதான் நீங்க பண்ண விஷயத்துக்கு நேரடியா வருவோம். என்ன நடந்துச்சுன்னா, அந்த பொண்ணை அதை பார்த்துட்டு நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க, ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிருச்சு. இவருக்கு மனசுக்குள்ளே ஒரே கிளிகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஆனா அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப என்னமோ முயற்சி பண்ணி அந்த பொண்ணுடைய நம்பரும் வாங்கிட்டாரு. நம்பர் வாங்கிட்டு திரும்ப நம்பர் எடுத்துட்டு போய் சரி அந்த பொண்ணு சேவ் பண்ணல, சேவ் பண்ண போது குமார் அண்ணான்னு சேவிச்சு. அண்ணா இருந்த பட்டமா படிச்சவன பட்டமா அன்னையிலே எந்த பொண்ணை பார்த்தாலும் அண்ணா 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 அண்ணா. நாங்க என்ன அறிஞர் அண்ணாவா? இதாவது பரவாயில்ல. இதே பையன் தான். சரி நீங்க தான் எங்களை வந்து அண்ணா கூப்பிடுறீங்க, பக்கத்து மாநிலத்துக்கு பொண்ணுங்க, நம்ம மொழி பேசாத பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்களை யாரும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு போய் கேட்டாரு. அப்பவும் இந்த பொண்ணுங்க என்ன சொல்லுங்க, குமார் அண்ணா, இவரு குமார் அண்ணா குமார் அண்ணான்னு பேரையே குமார் அண்ணா சொல்லிடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, அவர் மொழி தெரியல, அண்ணாங்கிறதையே பேரா நினைச்சிருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து எவ்வளவோ பண்றாங்க. இந்த 90s கிட்ஸ்க்கு வந்து இந்த அண்ணா 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 அப்படிங்கிற வார்த்தையை வந்து இந்த பெண்கள் எப்படி வந்து இவங்களுக்கு இது பிடிச்சு போச்சு, அதையும் கண்டுபிடிச்சாரு நடுவர்களே. பக்கத்துல சிகாகோல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விவேகானந்தர் வந்தாரு. வந்துட்டு மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லிட்டு போயிட்டாரு. அது இவ்வளவு சீரியஸாவா இந்த ஊர் பிள்ளைங்க எடுத்துக்கிறது? நீங்க பண்ற பண்ணுங்க எடுத்துக்கலாம். விவேகானந்தர் இருந்தா அதை நியாயமா இல்லை, நாளைக்கு எவ்வளவு கேஸ் போட்டு போறாங்க. அந்த மாதிரி நிலைமை வந்து எங்களுக்கு இருக்கு. அதாவது இப்ப நீங்க எல்லாரும் நினைப்பீங்க இவர் வந்து ஏதோ பொண்ணு கேட்கறதுக்காக நினைக்கிறார். நான் எனக்காக கேட்கல, நாளைக்கு தம்பி உனக்கு இதே நிலைமை தான். எல்லா இளைஞர்களுக்காக இந்த கேள்வியை கேட்கிறேன். ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டுருவான். அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு அவர் திறமை எல்லாத்தையும். இல்ல இழந்ததுக்காக பேசுறது தம்பி, இழந்துட்டு என்ன பேசுறது தெரியாது. என்னது அவ்வளோ இழந்துட்டு பேசிட்டு இருக்காரு, பேசுங்க. அந்த முறையில பாத்தீங்க அப்படின்னா இதுவே நம்ம ஊரா இருந்துச்சு வச்சுங்களேன், இந்த பையனுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகல, இல்ல காதலும் வரல அப்படின்னா ஏதோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ மாமாவோ பக்கத்துல வீட்டுல ஏதோ ஒரு நிலையில வந்து இந்த 90s வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா இந்த வெளியூர்ல வந்ததுனால எங்களுக்கு வந்து பேசுறதுக்கும் வாய்ப்பு இல்லை, பழகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஊருக்கு கால் பண்ணணும்னு வச்சுங்களேன், அவங்க கேட்பாங்க என்ன மாப்பிள்ள கல்யாணம் ஆயிடுச்சா, நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? வரும் ஆனா வராது. அந்த நிலைமையில தான் நம்ம உட்கார்ந்து இருக்கோம். இதோட பொறுத்துக்கலாம். ஆனா நீங்க எல்லாம் மைண்ட் வாஷ் தான் புரியுது, இவன் வந்து பொண்ணு வேணும் தான் பேசிட்டு நினைக்கிறீங்க. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா, நடுவர்களே நான் வந்து ராஜா வீட்டு கண்டுபிடி, நீங்க தெரியும் ராஜா வீட்டு கண்டுபிடினா என்னன்னா, நம்ம ஊர்ல இருக்கையில நம்ம சாப்பிடுறதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருவோம், சாப்பிட்டு முடிச்சோடனே அங்க ஒரு சொம்பு இருக்கும், சொம்புல தண்ணி இருக்கும், அங்கேயே கழுவிடுவோம். ஆனா இன்னைக்கு பல வெளிநாட்டுல வாழக்கூடிய மக்கள் வந்து ஒருவேளை சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடறாங்கன்னு தெரியாது. எதுக்காக உழைக்கிறாங்க? ஊருக்கு போனா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா வாழ்க்கைங்கிறது இந்த மாதிரி வெளிநாட்டுல வந்து நல்ல அழகாக சம்பாதிச்சாதான் வாழ்க்கைங்கிறதே வந்து முன்னேற முடியுங்கிறதுனால எந்த கவலையும் இருந்தாலும் அந்த கவலையும் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் குடும்பத்துக்காக நாட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, நண்பர்களை விட்டு, பல திருவிழாக்களை விட்டு இந்த ஊர்ல வந்து சம்பாதிச்சு வாழ்க்கையில நம்மளை நம்பி இருக்க மக்களுக்கு ஒரு கணக்கார விளக்கமா அங்கேயும் முரட்ட சிங்கிளா தனியா சுத்தி உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால நடுவர்களே கண்டிப்பா வந்து உங்களுடைய நீதி என்பது எங்களுடைய முரட்ட சிங்களுக்கே வந்து எப்போதும் இருக்கு நம்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
இதெல்லாம் தீர்ப்பு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த அரங்கத்தை விட்டு வெளில போக முடியுமா இல்லை? ஆனா அவருக்கு நான் என்ன சொன்னா, ஒரே விஷயத்துக்கு வந்து நின்றுட்டாரு. உங்ககிட்ட சொல்லாம ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஊர்ல நான் இப்படி தனி கட்டி அலைஞ்சேன், நான் சித்தப்பை பெரியப்பா மாமன் மச்சன் சொல்லி 4 பேருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். இங்க ஒரு பையன் கண்டுக்க முடியும். அதனால என்ன பண்றீங்கன்னா, வினோசட்ட தமிழ் சங்கத்தின் சார்பாக அவங்க ஒரு பொண்ணு பார்ப்போம். எல்லாரும் சித்தப்பை பெரியப்பா அத்தனை அண்ணா இருந்து ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைப்பேன். ஆனா நல்ல பிள்ளையா போயிருக்கு, நல்ல பிள்ளைங்க நான் நிமிந்தா குத்து நீ எதிர்த்தா குத்துக்கிற மாதிரி ஒரு பிள்ளைய போயிருக்கு. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அப்படியேப்பட்ட பிள்ளைய பிடிச்சாதான் ஒழுங்கா இருக்கும். ஆமா, ஏன்னா உனக்கு பொண்ணுக்கு ஒரு நாட்டில் வாழ்றவங்க எல்லாத்தையும் சொந்தமாக நாங்கள் சொல்லிட்டு அடிக்கணும். சரிங்களா? ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் சில விஷயங்கள் என்ன, இன்னைக்கு என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான உறவுகள் கூட இல்லைங்கிற அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். அது நகைச்சுவையா ரொம்ப அழகா சொன்னாரு. எப்பவுமே உறவுகள் எனக்கு படம் அது இல்லை, என்னால கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அப்படி ஓடிட்டு போய் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளோ வசதியா இருந்தாலும் அந்த ஏக்கம் புரிகிறது. இருந்தாலும் அதெல்லாம் சாதாரண விஷயம். நம்ம எடுக்கிறத வச்சு நாளைக்கு நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு பேச வருகிறார். இதுல என்ன குடும்பம், நான் எல்லாத்துக்குமே குறிப்பு கொடுத்தாங்க. சத்யராமன் மட்டும் குறிப்பு கொடுக்கல, ஏன்னா நேற்று நான் கூட இருக்கேன். நேற்றுலேருந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை வாங்க, நான் படுறப்படுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நானா பேசுறேன், எப்போ வாய் தரப்பான்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் எப்பவுமே ஓட்டல் வாய்க்கிறேன், பேசிட்டே இருக்கேன். நேற்று வந்ததுலேருந்து ரொம்ப அமைதியாகிட்டு ஞானத்தில் இருக்கிற மாதிரியே. ஏன்னா ஒரு அற்புதமான மனிதர், அதிலிருந்து பேசாத ஒருத்தர். ஏற்கனவே அவங்க என்னன்னா இதை விட மனைவி தப்பாட்டம் பிரமாதம் ஆடுறாங்க, விழுந்து அப்படி ஆடுறாங்க. பிள்ளைகள் இன்னொரு பிள்ளைகள் அடுத்த படிப்புக்கான ட்ரைனிங் எல்லாத்துக்கான சுதந்திரம் கொடுக்கும். ஒரு ஆண்மை எங்கே நிரூபிக்கப்படுகிறது தெரியுங்களா? குழந்தை பெற்றத்தில் இல்லை, தன் கூட இருக்கிற பெண் பயப்படாமல் இருக்கும் போது ஒரு ஆண்மை நிரூபிக்கப்படுகிறது. தன் கூட இருக்கிற பெண்ணுடைய சுதந்திரம் என்ன என்பதை புரிந்து கொள்வதால் ஒரு ஆண்மையுடைய வீரியமாக நான் பார்க்கிறேன். அந்த வகையில ஒரு அழகான குடும்ப தலைவரான இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதிலிருந்து பேசாத மனிதர், இன்னும் மொழியாலும் இனத்தாலும் இந்த சங்கத்தோடு இணைந்து நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் சச்சிதானந்தன் அவர்களை பெற்றதே அதிகம் என்பதை பேசுகிறேன். பாருங்கள். அன்னை மொழியே அழகாத செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்தருங்கணியே, மன்னும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். நான் பாட்டு பாடி 3 தடவை பரிசு வாங்கியிருக்கேன். கைத்தட்டணும் இருக்கலாம், எல்லாமே பேச்சு போட்டி. அவர் ஏற்கனவே பெற்றதுதான் பேசிட்டாரு, கைதட்டாவது கொடுக்க. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா அப்படின்ற சுள்ளலான தத்துவ பாடலையும் ஞாபகம் வருது. 3000 பாட்டு எழுதிருக்கீங்க. அடுத்த 25 வருஷமா அந்த ஒரு பாட்டை வச்சு செய்யறாங்க பாருங்க. சரி, தொடரட்டும். ஞாபகம் வருது அப்படின்ற நம்ம மறைந்த நினைவுகள் எல்லாம் சீண்டு விடுகின்ற அற்புதமான பாடலையும் இது போன்ற பல பாடல்களை நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார். அவர் எப்படி கூப்பிடுறதுன்னா, ஐயா சொன்னாலும் கோச்சுக்குவாரு, அண்ணன் சொன்னாலும் கோச்சுக்குவாரு. அதனால ஷேகா ஸ்நேகன் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை சொல்லி, ஷேகானா சஹா என்னோட இயற்பியல் ஆசிரியர் எல்லாரும் மாணவர்களை ஷேகா 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 ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாரு. என்னையா சொல்றாரு அப்படின்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அது புரிஞ்சது. சஹா அப்படின்றதுதான் அவரு சொல்றாருன்னு. அதனால ஷேகா ஸ்நேகனுக்கு மறுபடியும் வணக்கத்தை சொல்லி, எல்லாத்துக்குமே 2 பக்கம் இருக்குங்க. நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த சகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்ன அதே சீற்றம் கொண்ட அதே மகாகவி பாரதி தான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா அப்படின்னு
இருக்கிற எல்லாம் நிறைய இருக்கு, இதெல்லாம் கொடுத்த இறைவா உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நாம எந்த பக்கத்தை எப்படி பார்க்கிறோம், அந்த அதாவது குறைகள் இல்லாதது எதுவுமே இல்லை. அதாவது ஒரு சாலைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் ஆல்வேஸ். பள்ளம் மேடு நிறைந்ததுதான் வாழ்க்கை. அந்த பள்ளத்திலையும் அந்த பள்ளம் மேட்ல நாம் எப்படி வந்து கடந்து போறோம் அப்படின்றதுதான் வந்து வெற்றி இருக்கு. அந்த வெற்றிகளை மட்டுமே வந்து முன்னிறுத்தி பேசுறது தான் எங்களோட அணி. அதுல இருக்கிற தோல்விகளை மட்டுமே வந்து புலம்பிட்டு போறதுதான் அந்த அடுத்த அணி. அதுல வந்து எங்க அணியில சரவணகுமார் சொல்லும்போது சொன்னாரு, அந்த அணி எல்லாம் வந்து புத்திசாலிங்க, அறிவாளிங்க எல்லாம் சொன்னாரு. ஆமா, அதான் ஒரே ஒரு சின்ன கொஞ்சமா போய் சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வண்டியா இல்லைங்க போய் சொல்லிருக்காங்க. முதல்ல பேசுற தம்பி நிதின் வந்து ரொம்ப அழகா பேசினாரு. ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. என்னன்னா, நமக்கு இங்க மதிப்பு பொருள் கிடைக்குது, மதிப்பு கிடைக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா சுட்டி காட்டினாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன்னு பாக்குறேன். அது வந்து நம்ம ஜிசெலுக்கு வந்து ரொம்ப பொருத்தம். என்னன்னா, நம்ம ஊர்ல எத்தனை பேர் வந்து நீங்க படிச்சிருக்கீங்க நெஞ்சு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகே, எத்தனை பேரு நீங்க படிச்சத பிடிச்சு படிச்சீங்க? பாருங்க, அப்படியே அரங்கத்துல அது கைவிட்டு எண்ணிடலாம். 1 2 3 4 5 இங்க வேற இங்க பாருங்க, ஒரு 3 பேர் 10 பேர். ஓகே, மேடல் இருக்கிறது சேர்த்து ஒரு 7 இதுதாங்க. அதாவது பிடிச்சத படிக்க முடியலன்னா படிச்சதை பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரிதான் இருக்கு நம்ம கதை. அப்படிதான் வந்து நம்ம நிறைய பேர் வந்து நம்ம விரும்பி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம தாயகத்துல இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனம். இங்க இருக்கிற வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம், எக்கச்சக்கம். அது வந்து நம்ம மாணவர்கள், நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம அடுத்த கட்டத்தை வந்து நம்ம கொண்டு போகும்போதுதான் அதை வந்து உணர்வோம். ரொம்ப அருமையா ஒரு மகனை வந்து வளர்த்து கொண்டிருக்கிற அப்பா வந்து ஏன் அந்த பக்கம் போய் உட்கார்ந்தான்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. அவர் பேசாம இந்த பக்கம் தான் இருந்திருக்கணும். இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, சண்டை இங்க பாருங்க, இது கேளுங்க. இது வந்து என்னன்னா, நான் எங்க போய் நான் நிதினோட சார்புல பேசிடுவோம். ஏன்னா வந்து இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்தவர் அந்த பக்கம் இருக்கிறாரு, பேசுறவர் இந்த பக்கம் இருக்கிறாரு. எடுத்து கொடுத்த பாயிண்ட வந்து நான் பேசிருக்கணும்னு பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்படியாப்பட்ட ஆளுங்கள்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுக்க என்னத்த பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அடுத்து நம்ம ஐயா பாலா. இவர் வந்து தொழில் என்ன சொன்னாரு, தொழிலதிபர் சொன்னாரு. அந்த புதுசுல ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிச்சாரு. இப்ப வரவங்க 6 அடிக்கிறாங்க. இல்ல, இது ஒரு நேர்காணல்ல வந்து ஐயா சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இங்க நம்ம ஊரை வந்து ஒப்பிடும்போது ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு இலகுவான சூழல் எங்க இருக்கு அப்படின்னா இங்கதாயா இருக்குன்னு அடிச்சு சொல்லி இருக்கிறாருங்க. வீடியோ ஆதாரமே இருக்காமே, வீடியோ ஆடியோ எல்லாம் HD சூப்பர் HD எல்லாமே இருக்கு. நம்ம இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க கூடாதோ அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு மனுஷன் அங்க பாருங்க. சரி, அதே மாதிரி இந்த நம்ம ஜோஷிதா சகோதரி ஜோஷிதா வந்து சிறப்பா வந்து நம்ம அடையாளத்தெல்லாம் வந்து முன்னிறுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது சொன்னாங்க. ஐயா சகா சேகன் அவர்களும் குறிப்பிட்ட மாதிரி நம்ம மாநில அரசோட நிதியுதவி பெற்று நம்ம கலைகளை, அதாவது நம்ம தமிழர் கலைகளை வளர்க்கறதுக்கு இங்கிருந்து வந்து மாநில அரசோட நிதி உதவி வந்து கிடைக்குது அப்படின்றது நம்ம ஊர் அரசாங்கம் கொடுக்கல, நம்ம இருக்கிற நடுவண் அரசாங்கம் கொடுக்கல, இங்க இருக்கிற மாநில அரசோட நிதி ஆதாரத்திலிருந்து நமக்கு வந்து இது வரைக்கும் வந்து 350 வெடிகளை 1000 வெடிகளை வந்து நம்ம கொடுத்து வந்து நிறைய நம்ம கலைகளை வளர்த்துறோம்யான்னு கொடுக்குறாங்க. எங்க நடப்பாங்கலாம் அதுவும் சரி. அதே மாதிரி நம்ம
இந்த விமான நிலையத்துல வந்து நிறுவி இருக்கிறது எல்லாம் வந்து இது நம்ம மேற்போக்கா பார்க்கும்போது ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரியான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. நாம தொட்டு இருக்கிறது கொஞ்சம் தான். இது ரெண்டுமே பெரிய சாதனைகள் அப்படின்னு வந்து நம்ம எல்லாரும் மாற்றுற அளவுக்கான சாதனைகள் என்றாலும் இது வந்து நாம எட்டி பிடிக்க வேண்டிய உயரத்துல கொஞ்சம் தான் வந்து எட்டி இருக்கோம். வானம் அளவுக்கு ஆன வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது அப்படின்றதுதான் வந்து நிதர்சனம். அடையாளத்தை தொலைச்சிட்டேன்னு அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து வேர்களை விட்டு விலகி வரும்போதுதான் அந்த வேர்கள் மீதான நமக்கு ஈர்ப்பு வந்து அதிகமா வந்து ஆகுது. அதனாலதான் வந்து நம்ம எல்லாமே வந்து இங்க வந்த பிறகுதான் நான் வந்து தமிழ் படிக்கணும், தமிழ் படிக்க வைக்கணும், இல்லைன்னா தமிழ் படிக்கிற பள்ளி சொல்லிக் கொடுக்குற பள்ளியில போய் நம்ம வந்து பங்களிக்கிறோம் அப்படின்ற அந்த ஈடுபாடு எல்லாம் வந்து நமக்கு இங்க வந்த பிறகுதான் வருது. ஏன்னா நம்ம வேர்களை வந்து விலகி போகதான் வந்து நமக்கு அது மேல ஒரு ஈர்ப்பு வருது. அதனால இழக்கலங்க, எதுவும் இழக்கல, இருந்த மாதிரி ஒரு மாய வலைக்குள்ள வந்து போயிட்டோம். சரி, இன்னொன்னு இந்த மருத்துவ சிக்குழிகளை பத்தி பேசினார். யாருங்க பேசுனது? ஐயா பேசினார். சரி சரி, இந்த அதாவது நம்ம பாட்டியோ இல்ல மருத்துவ சிக்குழிகள் வந்து அந்த தொடு உணர்வு தான் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் தொலைச்சிட்டோம். சரி, நெஞ்சத்தோடு சொல்லுங்க, அங்க இருக்கிறவங்க, அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்கல்ல எத்தனை சதவீதம் மக்கள் தன்னோட பிள்ளைகளை குளிப்பாட்டுறதுக்கோ இல்ல வந்து தொட்டு தூக்குறதுக்கோ மருத்துவச்சிகளையோ இல்ல வந்து நம்ம வீட்டு மூத்தவர்களையோ கை வைக்கிறதுக்கு விடுறாங்க? எத்தனை சதவீதம் உங்களோட நெஞ்சத்தோடு சொல்லுங்க. அவர் மட்டும் சொல்றாரு. சப்போர்ட் பேசுறாரு. நிதர்சனம் அதுதாங்க. அதாவது நாம வந்து அந்த உறவு முறைகள் வந்து விலகி போயிட்டு இருக்கு. அது வந்து இங்க மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லைங்க. நம்ம சொந்த ஊர்லயே இருக்கிற பிரச்சனை. நம்ம அந்த மூத்தவரோட நம்மளோட இருக்கிற குழந்தைகளுக்கும் நம்ம குடும்பங்களுக்கும் அந்த விரிசல் வந்து ரொம்ப அகலமாவே இருக்கு. அது எல்லா இடத்துலயும் இருக்கு. அது வந்து இங்க இருக்கிற பிரச்சனையே இல்லை. அப்புறம் இயற்கை சூழல்லாம் வந்து அருமையா பேசினாங்க. அதை பத்தி வந்து நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிற பாலா அண்ணன் ஏன் திரும்ப அங்க போய் உட்காந்துட்டு இருக்காரு, திரும்ப மனசு பார்த்துட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. பள்ளி வாய்ப்புகள் நம்ம வந்து திரும்பவும் வந்து இந்த வாய்ப்புகளை பத்தி பேசும்போது இங்க வந்து ஒரு பெரிய சுதந்திரம் வந்து நமக்கு கொடுக்க இருக்கு. அதாவது இப்போ நம்ம ஊர்ல எடுத்து படிக்க விட்டா நம்ம பெற்றோர்களை குறை சொல்ல முடியாது. நீ வந்து இன்ஜினியரிங் தான் போகணும், நீங்க வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்புகளை தான் அவங்களால சொல்ல முடியும். ஆனா இங்க வந்து நம்ம பிள்ளை வளர்ப்புல வந்து நாங்க இங்க வந்த பிறகு வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா நீங்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத மட்டும் வந்து நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. அவங்க வந்து எது சரியான இடம் அப்படின்றத வந்து வாய்ப்புகளை அறிமுகம் மட்டும் படுத்துங்க. இதுதான் பண்ணணும் அப்படின்றத நிர்ணயிக்க வேணாம் அப்படின்றதுதான் வந்து நம்ம புதுசா கத்துக்கிட்ட ஒரு பாடம். அது வழியா இப்போ நம்ம நிறைய பிள்ளைகள் வந்து நம்ம கிட்ட இருந்து நம்ம பிள்ளைகள் படிக்கிறத விட நம்ம பிள்ளைகள் கிட்ட இருந்து நிறைய வந்து வாய்ப்புகளை வந்து நம்ம படிக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகளும் கொட்டி கிடக்கு. நம்ம பிள்ளைகளுடைய முற்போக்கு சிந்தனையும் ஓட்டமும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் வந்து இந்த வாய்ப்புகள் இவ்வளவு இருக்கும் போது இல்லைன்னு அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பிரியா வந்து ரொம்ப சிறப்பான ஒரு உண்மையான வழியை வந்து சொன்னாங்க. அதாவது தென்கிழக்கு நாடுகள் நம்ம வந்து அயலகம் அப்படின்றது வந்து அமெரிக்கா அப்படின்ற வட்டத்துக்குள்ளேயோ இல்லை மினசோட்டா அப்படின்ற வட்டத்துக்குள்ளேயோ சொல்லிடக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு நிதர்சனமான உண்மைதான். ஆனா அதுல இருக்கிற ஒரு பின்புலத்தையும் நம்ம பார்க்கணும். அது வந்து அது வழிதான். அது போர்ட் லைஃப் அப்படின்ற அந்த படத்திலேயே கூட அந்த வழியை வந்து ரொம்ப ஆழமா சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து பார்த்தா அது கண்டிப்பா கண்ணீர் வரும். அதனால அந்த வலியை வந்து நான் கொச்சைப்படுத்துவது போல அதை வந்து நான் I don't want to dilute the pain behind that. It is a pain. ஆனா அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா அதை வந்து முன் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். ஆனா
இந்த இந்த வழி இந்த வழி இருக்கும் போது இருந்தாலும் நான் அங்க போனோம் அப்படின்ற அந்த தூண்டல் எங்க இருந்து வருது? அதை விட ஒரு மோசமான வழி என்னோட தாயகத்துல இருக்கு, அதை நான் கடக்கணும். இந்த வழிக்கு அந்த வழி எவ்வளவு பரவாயில்ல அப்படின்ற அந்த ஒரு அழுத்தம் தான் வந்து அவங்கள வந்து அவ்வளவு தூரம் போக வைக்குது அப்படின்றதுதான் வந்து நிதர்சனம். அதனால உண்மையான வழிகள் தான் அந்த வழிகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த பிரச்சனை இல்லைன்னா அதை விட வந்து கொடுமையான பிரச்சனைகள் எல்லா அங்கேயும் இருக்கு. அப்படின்றதுனால இதையும் அதையும் சீர்தூக்கி பார்த்து அது எந்த பக்கம் வந்து பிரச்சனைகள் அப்படின்றத நாம் சதவீதம் வழி வச்சு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு பார்க்குறேன். இன்னொன்று, அந்த உறவுகள் வந்து நம்ம மாமியார் சட்டை இது பாலானந்தன் சொன்னாரு, இங்க வந்து பெண்கள் வந்து அதிகமா இந்த தலைவர் வந்து பெற்றது அதிகமே பேசுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து மாமியார் சண்டை இல்ல, நாத்தனார் சண்டை இல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. இதுல வந்து இத பத்தி முதல்ல இவரு அங்க இருந்தாருன்னா இவ்வளவு தைரியமா பேசுவாரா? முதல்ல அக்கா வீட்டுல 5-6 வண்டி வந்துருவாங்க, சத்தியமா பேச மாட்டாங்க. சும்மா ஏதோ அந்த பக்கம் கூட்டாருன்னா வந்து பேசிட்டு போறாரு. யாராச்சும் இதை கேட்க முடியாது. இங்கே இருந்ததாச்சு அக்கா மட்டும் பேசுறாங்க, ஊர்ல இருந்தா சொந்தக்காரங்க எல்லாம் வந்துடுவாங்க. இது வந்து நான் அண்ணா வந்து சொன்ன பாயிண்ட் வந்து நல்ல பாயிண்ட் தான். ஆனா அது இந்த பக்கம் சொல்ல வேண்டிய பாயிண்ட். அந்த சுதந்திரம் வந்து அது ஆரோக்கியமான ஒரு ஒரு சூழலை தாங்க உருவாக்குது. குடும்பத்துல மட்டும் இல்ல, ஒரு இங்க வரும்போது நான் என்னோட இணையரை வந்து முதல் தடவை வந்து நான் அமெரிக்கா வழி விமானம் போட்டு வரும்போது வந்து நான் எதுவுமே சொல்லல. ஓகே, எதுவுமே சொல்லல. நீ டிக்கெட் போனா வந்து நீ அங்க போய் ஃபர்ஸ்ட் போர்டிங் பாஸ் வாங்கணும்னு சத்தியமா சொல்லவே இல்லை. அது இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா நான் இங்க வந்த பிறகு அவங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம், அதாவது வண்டி ஓடுறதுலையாகட்டும், லைக் அடுத்தடுத்து வந்து நிறைய அவங்களுக்கு பிடிச்சதை பண்றதுலையாகட்டும், அந்த கிடைச்ச சுதந்திரத்தை அவங்க ஒவ்வொரு தடவை சொல்லும் போது, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, நீ வந்து அங்க போயிட்டு ஒரு டிக்கெட் முதல்ல வந்து எனக்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டு கொடுக்குறேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றேன், போர்டிங் பாஸ் வாங்கணும்னு கூட சொல்லலையா, இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனாயா அப்படின்னா நான் வந்து மீன்குட்டிக்கு நீந்தெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாதுங்க, அது வந்து தூக்கி போட்டு அதுவே மீன் வந்துடும் அப்படின்னு நம்புற ஆளு. அப்படிப்பட்ட அந்த சுதந்திரம் வந்து இங்க நிறையவே இருக்கு. அந்த சுதந்திரம் வந்து ஒரு ஆரோக்கியமான சுதந்திரம். அந்த சுதந்திரம் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா பாலினத்தவருக்கும் வந்து கண்டிப்பா வேணும். அது ஆரோக்கியமான சூழல். இதை வந்து இழந்தது அப்படின்றதெல்லாம் சேர்க்க முடியாதுங்க, சத்தியமா சேர்க்க முடியாது. அந்த பக்கம் வந்து இடத்துல போய் சொல்லியிருக்காங்க, அந்த சுதந்திரம் கண்டிப்பா தேவை. அதையும் நான் வந்து அந்த சுதந்திரத்தையும் நான் வந்து பெற்றதா அப்படின்ற அந்த கோணத்துல இருந்தே நான் சொல்லி, நிறைய வழிகள் இருந்தாலும் வழிகளையும் பெற்றதையும் சீர்தூக்கி பார்த்தால் பெற்றதே அதிகம். நேற்று நிழலானது, நாளை காணல் நீரானது, இன்று மட்டுமே நிஜம். இன்றைய நிஜத்தில் வாழ்வோம், வளர்வோம். நன்றி. ஒரு சாலை நகல் படம் இருக்கதான் செய்யும். ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதையே நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லுங்க. சுதந்திரம் என்பது எல்லா தரப்பினருக்குமே இருக்கு. ஆனா அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துறவங்க ஒரு பொறுத்து தான் இருக்கு. அதை அழகா பயன்படுத்துறவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நியாயமான கோரிக்கைகள். அதே மாதிரி வந்து வாழ்க்கை கண்ணாடி இது எப்படி வந்து எல்லாத்துக்கும் 2 பக்கம் இருக்கோ அது மாதிரி இங்க ஈட்டினதுலையும் இழந்ததும் ஈட்டினதும் சமமாவே இருந்தாலும் கூட ஏன் இழந்ததை ஏன் நீங்க பெருசுப்படுத்தி பேசுறீங்க, ஈட்டினதை உங்களுக்கு கணக்கே இட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருந்தது. நியாயமா இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாரும் சுதந்திரமாக பெண்களுக்கான சுதந்திரம் தமிழ்நாட்டில் 33% இடஒதுக்கீடுக்காக இன்னும் போராடி கொண்டு இருக்கிறோம் காலங்காலமாக. நான் அநேகமா எல்லா மேடையும் சொல்றது வண்டியோடனும் ஆண்களிடமிருந்து பெண்களுக்கு 1% சுதந்திரத்தை வாங்கி கொடுங்கள், அவர்கள் 100% இடஒதுக்கீடை பெற்றுக்கொள்வார். அந்த சுதந்திரம் இந்த பூமியில இருக்கின்றது நான் வந்து சாதிக்கிறேன். ஆனா அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு நம்ம தலைவர் பேசுறாங்க. எனக்கு என்ன பயம்னா, இவ்வளவு பெரிய வந்து அரங்கத்துல இவ்வளவு பெரிய அமைப்பை நடத்திக்கிட்டு எல்லாத்தையும் பேசும்போது கடைசியா பேச வராது.
தலைவர்கிற பதவியை பெற்றுட்டு நான் இழந்திருக்கேன்னு சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாரு பார்க்கலாம். சரிங்களா? வாருங்கள். தெரியும் இன்றைக்கு நம்மளுடைய மினசோட்டா தமிழ் சங்கத்துடைய தலைவராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சேவைகள், மக்கள் சேவைகள் ஆற்றிருக்காரு. தன்னார்வ தொண்டினை வச்சு நிறைய நன்மைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இவரை பார்க்கும்போது தலைவராக மென்பொருள் ஆகாதுன்னு நான் கூட சொல்லிட்டு பேசியிருந்தேன். நிலைய வித்வான் மாதிரியே இருக்கிற ஆளை பார்த்தேன். எப்போ பார்த்தேன் திடீர்னு பார்க்குறேன் அமுதே தமிழை பாடுவது திடீர்னு போயிட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் ரொம்ப ரசித்தேன். ரொம்ப அழகா பாடுறாரு. எல்லாரும் நல்லா பாடுறீங்க. ஆனால் வந்தாரு நான் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆரம்பிக்கும் போது அப்படியே அந்த சொந்தத்தோட அப்படியே கமலமெல்லாம் போட்டாரு. பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பண்ணாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குள்ளேயும் கலை நிறவி பரவி கிடக்கிறது மினசோட்டாவில் தான் நினைக்கிறேன். உண்மையிலேயே அது வந்து பாராட்டக்கூடிய எல்லாம் இப்போ பறையாடுறவங்க அடுத்தடுத்து டான்ஸ் ஆட வர மாட்டேங்கிறாங்க சில இடத்துல. ஆனால் இன்னைக்கும் பறை ஆடுறீங்க, சில ஆடுறீங்க, மயிலாட்டம் ஆடுறீங்க, கொள்ளாட்டம் ஆடுறீங்க, எல்லாத்தையும் ஆடுறீங்க. எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குற ஒரு களமாக மினசோட்டா இருக்கிறது. அந்த மினசோட்டா தமிழ் சங்கத்துடைய தலைவராக இருக்கிறவர் நான் இருந்துதான் அதை பேச வருகிறார். கேட்போம். முத்தமிழ் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு நடுவராக வந்திருக்கும் ஐயா திரு நேங்கன் அவர்களுக்கும் வணக்கம். ரொம்ப அருமையான தலைப்பு. எல்லோரும் அரங்கம் மலருக்கு ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க இரு அணியும். ஆனா இதுல என்னன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தலைப்பு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய தலைப்பு என்னன்னா வெளிநாட்டு வாழ்க்கையில் நாம் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா. அதாவது நாங்க பெறவே இல்லைன்னு சொல்லல, எது அதிகம் அப்படிங்கிறது தான் தலைப்பு. அதை மறந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நாங்க இங்க வந்து பெற்றதெல்லாம் இருக்குதான், ஆனா எது அதிகம் என்று சீர்தூக்கி பார்ப்பதுதான் இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு. அதை முதல்ல புரிஞ்சுக்கல. அப்புறம் பட்டிமன்றம் முடிஞ்சு போச்சு, தலைப்பு எங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. இப்போ இந்த அணியில இருக்கிறாரு எல்லாம் ரொம்ப நல்லாதான் பேசுறாங்க, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. தம்பி வந்து புத்தகங்களை எப்படி எடுத்துக்கிட்டு போறது, எவ்வளவு கிலோ கணக்கில் சுமந்துட்டு போனேன், இல்லைன்னா ஒரு ஐபாட் எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லலாம். தம்பி ரொம்ப உண்மைதான். ஆனா எல்லா பைகளிலும் வெறும் ஐபேடும் வெறும் புத்தகங்களும் இருப்பதில்லையேவா? சில பைகளில் துப்பாக்கை காண்கிறோம், பயமாக இருக்கிறது தம்பி. போனா ரொம்ப மரியாதைன்னு சொன்னான். கண்டிப்பா மரியாதை கிடைக்கிறதுதான் தம்பி. பாதாமும் சாக்லேட்டும் இல்லாமல் போய்ப்பா. அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. நம்ம தமிழ் சங்கத்துல வந்து வாசிக்கலாம் வாங்க ஓராண்டு நிறைவு விழால ரொம்ப அருமையா பேசிட்டு இதுலயும் அருமையா பேசியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க இருந்துகிட்டே அங்க இருக்கிற எல்லா பில்லும் பண்ணலாம், கணக்கு பண்ணலாம் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா நீங்க எல்லா பில்லையும் கட்டுவீங்க, ஆனா அவங்களுக்கான அன்பை யாருக்கு கொடுக்கறது, அதைத்தாங்க நாங்க கேட்கிறோம். அதே மாதிரி ரேவதி பேசும்போது சொன்னாங்க சுத்தமான காற்று, மண் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாம் இருக்குமா, அதை அனுபவிக்க நம்மளால வெளியில போக முடியுதா? 3-4 மாசம் தாண்டி வெளியில போக முடியுதா? ரொம்ப சேஃபா இருக்குன்றீங்களே, அதுதான் பயமா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பயம், நிற்க பயம், நடக்க பயம், வெளியில தனியா போக பயம், பயத்திலே இருக்கிறோமே. எங்க அணியில சொன்னாங்க பாருங்க, வீசா கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, அதுக்கும் பயம். எல்லாத்துக்கும் பயத்திலே வாழ்க்கையை ஒன்றா இருக்கு. இது மட்டுமா? அப்புறம் சரவணன் சொன்னாரு இந்த மாதிரி, என்னப்பா உங்களுக்கு தேர் மிட்டாய் கடலை மிட்டாய் இவ்வளவுதானே அப்படின்னு சொன்னாரு சரவணன். ஆனா நீங்க அவனி கிரேட்ஸ்க்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஊருக்கு போன உடனே முதல்ல அவர் இறங்கி சாப்பிடுறது என்னங்களா, இளநீ நொங்கு எங்க கிடைக்குது, பணம் கிடைக்க சாப்பிட முடியுமா? என்ன சொல்றீங்க நீங்க? பாட்டில் அடைச்சு வச்சுட்டாங்க ஐயா. இங்க சாப்பாடே பிடிச்சி சாப்பாடு தாங்க ஐயா. ஏதாவது ஒரு சூடான சாப்பாடை சாப்பிட முடியுமா? நமக்கு பிடிச்ச ஒரு உணவை தான் சாப்பிட முடியுமா? எதுவுமே இல்லைங்க ஐயா. அதைதான் இழந்துட்டோம்னு சொல்றோம். மண்ணை தொட முடியுதா? மல்லிகைப்பூ வாசம் இருக்குதா? ஒரு திருவிழாவை பார்க்க முடியுதா? பண்டிகையை பார்க்க முடியுதா? உறவுக்காரங்களை பார்க்க முடியுதா? இதைதான் ஐயா நாங்க எழுந்துட்டு தான் சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் நம்ம பாட்டிலே வந்துருக்கு இல்ல, அந்த பாட்டையும் சொல்லிடுவோம்.
மாடு கண்டு மேய்க்கிறத பார்க்க மந்தவெளி இங்கு இல்லையே. ஆடு மொழி ஆட்டம் ஆடு விளையாட அரசமர கலந்து கூட்டி கட்ட வண்டி ஓட்டி பணம் பாட வழி இல்லையே. கொடிகளை அழைச்சி சொல்லி சொல்லி ரசிச்சு ஆட்டம் போட முடியலையே. ஒரு இந்தி வெட்ட போட அட இங்க உள்ள வாங்க இது எங்க போலி சொல்ல மனிதம் பாடவில்லை நம்ம ஊரு போல ஏதும் இல்ல சொத்தமே என்றாலும் முருதனையா. நிச்சயமாக இழந்தது அப்படிங்கிறது வந்து உணர்வுகளா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், பண்டிகைகள், தாய் தந்தை அன்பு, இது எல்லாமே வெளிநாடு வந்தவர்களுக்கு ஒரு பெரும் வழிதான். அதாவது நம்ம பார்க்க வர அப்பா அம்மா இங்க ஒரு என்ன சொல்றது, அவங்களால வெளியில போய் நடக்க முடியாது, ஒரு நண்பர்களோட குடும்பத்தோட பேச முடியாது, ஒரு ஒரு குடும்ப சூழ்நிலை கைதி மாதிரி தான் இருப்பாங்க. நம்மள வந்து பார்க்கறது, நம்ம மேல ஒரு பாசமா வருவாங்க, ஆனா எங்கேயும் போக முடியாத ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்கும். அதுவே ஒரு பெரிய இழப்பு தான். அதே மாதிரி இந்த தலைப்புல இன்னொரு இதை நம்ம நடுவர் சுட்டி காட்டினாரு, வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அமெரிக்கா வாழ்க்கையில் சொல்ல, நீ அமெரிக்கா வாழ்க்கையில் பெற்றது அப்படிங்கிறத நம்ம அனுப்பி கொண்டு போகலாம். ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கை என்பதில் குறிப்பா எங்க அடியில சொன்னாங்க பாருங்க, வேலைக்கு போய் எவ்வளவு வாழ்க்கையை தொலைச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க குடும்பம்லாம் ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கப்பலுக்கு போன மச்சான் கண்ணுக்குள்ள வாழ்ந்த மச்சான் எப்பதான் வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன், உங்களுக்காக காத்து காத்து விழிக்கிறேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா இந்த மாதிரி வேதனைகள்லாம் நம்ம பாட்டு பண்ற வச்சிருக்கோம். இது மாதிரியான வேதனைகளும் இருக்கு. அதாவது ஒரு தொழிலாளியா போனவங்க எல்லாம் அவங்களுடைய விலாசத்தை தொலைத்து விட்டு எவ்வளவு வேதனைக்குள்ளாகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இதை தாண்டி ஐயாவுடைய கவிதையே ஒன்று இருக்கு, முன்னொரு காலத்தில் எல்லா முகவரியை தான் தொலைத்தார்களாம், அவர்கள் அவைகளை தேடவும் செய்தார்களாம், இன்று நாமோ முகங்களை தொலைத்து விட்டு தேடாமல் இருக்கிறோம். அது ஐயாவுடைய ஒரு கவிதை. இது மாதிரி நாம் வெளிநாடுகளில் வந்து ஆடம்பரமான வாழ்க்கையும் அமைதியான பூங்காவையும் பார்க்கலாம். ஆனால் நம்முடன் இணைந்து இருக்கும் உறவுகள், உணர்வுகள், இயற்கை வளங்கள் இவற்றையெல்லாம் நாம் இழந்து விட்டோம் என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் இழந்ததே அதிகம் என்பதனை சொல்லி இந்த வாய்ப்பிற்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து நான் என் உரையை முடிக்கிறேன். நன்றி. சிறப்பு. அழகா அந்த பாட்டு கேட்டோம்னா பெரிய ஒரு பாராட்டு கொடுங்க. 10 பேருக்கு கைத்தறி பார்த்தாரு, அதிகப்பட்ட ஒரு 5 நிமிஷத்துல பேசுவோம். உண்மையிலே முதல்ல நாம எல்லாம் சேர்ந்து அவங்க கை தட்டுங்க. ஏன்னா இந்த பாராட்ட கொடுங்க. 2 பேருமே பேசுற பக்கம் எல்லா பக்கமே நம்ம கை தட்டினதோட காரணம் என்ன தெரியுங்களா? 2 பக்கமே நியாயம் இருக்கு. தலைவர் பேசுறாரு, ஒரே வார்த்தையை முடிச்சுட்டாரு. துப்பாக்கி சுமக்கும் பைகள் புத்தகங்கள் சுமக்கும் பைகளில் நாம் துப்பாக்கியும் இருக்கிறது அப்படின்னு, சுதந்திரம் இங்கே தவறாகவும் கையாளப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லும் போது பயமா இருக்கு. நான் வந்து ராணியில வெட்னா முடிச்சதுக்கு பிறகு துப்பாக்கி கடைகளில் விற்பார்கள் என்று சொன்னோன்னே எனக்கு கொண்டு பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னேன். போய் பார்த்தா வெறும் பொம்மை துப்பாக்கி நினைச்சா ஒரு அரங்கம் முழுக்க AK-47 வரைக்கும் வச்சிருக்காங்க. அவ்வளோ துப்பாக்கிகள் வச்சிருக்காங்க. எப்படி இது வந்து இவ்வளோ ஓப்பனா விற்கிறாங்க அப்படின்னு கேட்கும் போது, இந்த நாட்டில் சுதந்திரம் சரி நான் வாங்கிட்டு போலாமான்னு சொன்னேன். இல்லை நீ கிரீன் கார்டாக இருந்தால் இங்கே தான் வாங்கணும், நான் வெளிநாடு எடுத்துக்க கூடாதுன்னு. அப்போ என்ன, நாங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் வாங்கலாங்க. அது சரியாக பயன்படுத்துகிற வரைக்கும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம். அது தவறாகவும் இன்றைக்கு பள்ளி குழந்தைகளை சுட்டதாக, பள்ளிக்குள் நுழைந்து பள்ளி குழந்தைகளை சுட்டதாக நம்ம பத்திரிகைகளை ஊடகங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தந்தையை மகனே தந்தையை சுட்டுக் கொண்டதையும் இந்த அமெரிக்காவில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இங்கே வழங்கப்படுகிற சுதந்திரம் என்று சொல்கிற நீங்கள் அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிற தலைமுறைகள் இங்கே இருக்காங்க அப்படிங்கிற சொல்ற விஷயம் சொல்றாரு. அதை மீறி என்ன ஒண்ணு மட்டும் புரியல, எல்லாரும் கை தட்டினீங்க. அவர் நம்ம ஊரு போல சொர்க்கம் இருக்கான்னு கேட்டா அதுக்கு எல்லாரும் கை தட்டிங்க. எனக்கு நீங்க கை தட்டலாம் கூட பிரச்சனை, இவங்க எல்லாம் கை தட்டிருக்காங்க. என்ன பண்றது சொல்லுங்க. அப்ப எங்கேயும்
சின்ன சந்தோஷம் இருக்கு இல்லையா? ஆனா இவங்க பேசினதெல்லாம் எந்த வகையிலையும் மறுதளிக்க முடியாத ஒரு விஷயம். என் நாட்டில் கிடைக்காத சுதந்திரம் இந்த நாட்டில் எனக்கு கொடுத்துருக்கு. என் கல்வி முறை கொடுக்காத தேர்வை இந்த கல்வி முறை கொடுத்துருக்கு. இங்க உள்ள கல்வி முறை என்ன வேணாலும் தேர்வு பண்ணலாம், என் பிள்ளைகள் எது வேணாலும் சுதந்திரமா எடுக்கலாம் அப்படிங்கிறது. அதை விட இங்க சுத்தமான ஒரு பூமியில் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எந்த ஊர்ல மழை இல்லை, வெயில் இல்லை, புயல் இல்லை, எல்லாமே இருக்கட்டும். ஆனா இங்க அதையெல்லாம் நாங்க முழுதாக அனுபவிக்கிறோம். அதையும் அனுபவிக்கல. வாழ்க்கை ஒரு முறை தானே. இன்னும் 5 நிமிடத்தில் இந்த அகத்துக்குள்ளே என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. நான் கிடைக்கிற நிமிடத்தை, கிடைக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கணும். பள்ளம் மேட்டை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. இந்த நேரத்துல என்ன கிடைக்குன்னு பாருங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். நாங்க கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருக்கணும். நீங்க பேசிட்டே இருக்கோம். ஆனா உண்மைதான். ஏன்னா இன்னும் என்னுடைய தமிழன் வந்து இங்க அமெரிக்காவில் என்னுடைய இனம், என்னுடைய மொழி இன்னைக்கு ஓங்கி பிடித்திருக்கிறது என்றால், ஓங்கி நிற்கிறது என்றால், இன்னைக்கு ஓடி வந்து இங்க ஆச்சரியப்படும். நம்ம ஊர்களுடைய இத்தனை கலைகளை இவ்வளவு ஆர்வமா யாருமே கத்துக்கலையே. என் வீட்டுல என் அண்ணன் தம்பி, என் அக்கா தங்கச்சி யாரும் கத்துக்கலையே, அவங்களும் கேட்கலையே, நானும் கொடுக்கலையே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது ஆமாங்க எல்லாமே கிடைக்குது. என்ன இருக்கு? பாக்கெட்ல அடைச்சி வச்சா கூட சுத்தமாக அடைச்சி வைக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை. காஃபிலையோ ஐஸ்கிரீம்லயோ ஒரு உழுதுக்காக ஒரு கேஸ் போட்டு கிட்டத்தட்ட 10,000 வெள்ளி ஃபைன் போட்டு வாங்குறாங்க. ஏன்னா சட்டம் அவ்வளவு நேர்மையா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சட்டத்தை மீறுகிறவர்கள் கூட எல்லா நாட்டிலுமே இருக்கு. அது எல்லாமே. ஆனால் அதிகப்படியானது என்ன இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்படி பேசும்போது இது அமெரிக்காவை மட்டுமே முன்னிறுத்தி பேசுவதாகவும் மட்டும் பல நாடுகள்ல நல்லா இருக்கு. ஆனா ஒரு சில நாடுகள்ல இப்ப கோட்லைப்பை பத்தி சொன்னாங்க, ஆடுகளம். அதில் கூட என்னுடைய பாடல்கள் தான் அது இருந்தது. அந்த ஆடுகளம் பார்த்தா அந்த இது ஆடு ஜீவிதம், அந்த ஆடு ஜீவிதம் படம் பார்த்தீங்கன்னு நினைச்சுங்களேன், வெளிநாட்டுக்கு போற ஆசையை விட்டுட்டு வேலைக்குன்னு போறோம். அமெரிக்கா வாழ்த்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ரொம்ப சௌகரியமா இருக்கீங்க. ஆனா மற்ற இடத்துல போய் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ரணத்தை பார்க்கவே முடியாது. அது இயல்பாக நடந்தது, உண்மையாக எழுதப்பட்ட ஒரு கதை. அது நாமளாக வந்தது, அதை எடுத்தார்கள். அதனால அதுக்கு 3 தேசிய விருது கிடைத்தது. அவ்வளவு அழகா பிருத்திவிராஜ் தான் ப்ரொடியூசர், அவர் தான் இது கதாநாயகன் நடிச்சிருப்பார். கிட்டத்தட்ட 2.5-3 வருடம் அதை எடுத்தாங்க. அவ்வளவு தூரம். எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு வாழ்க்கை தொலைந்து போன ஒரு வாழ்க்கையை மீட்டுக் கொடுப்பதற்காக இன்னைக்கு கலைகளும் பண்பாடும் இன்னைக்கு போட்டுட்டு தான். இப்ப கூட பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் தேடிக்கிறது ஒரு பெரிய உதாரணம் இன்னைக்கு நடந்த கலைகள். ஏன்னா இந்த வசதி நீங்க உங்க ஊர்ல ஆண்டிப்பேட்டிலையும், அரசப்பேட்டிலையும், அல்லது கரியப்பேட்டிலையும், தூத்துக்குடியிலையும், மதுரையிலையும் உட்கார்ந்துக்கிட்டு இத்தனை 10 பேர் ஒத்துமையா இருந்து நம்ம ஊர்ல செய்ய விட்டுருவாங்களா? 10 பேருக்கு 10 ஜாதிதான் கேட்பாங்க. என்னடா பக்கத்துக்காரங்க என்னடா அவனுக்கு வரவு அடிமா, அவனை பத்தி தெரியாதா? மாப்பிள்ள இப்படிதான் மாப்பிள்ள செய்வாங்க, பின்னாடி ஏதாச்சும் கலர் கட்டுவாங்க மாப்பிள்ளமா. அப்ப ஏதாவது சொல்லி அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தா 4 கட்சியில மாத்தி விட்டுருவாங்க. அப்ப அந்த சுதந்திரம் இங்க இருக்கு. எனக்கு நாங்கெல்லாம் ஒன்னா சார் இங்க வந்ததுக்கு பிறகு எப்போது நாங்கள் அமெரிக்க மண்ணில் இருந்த எல்லாத்துக்கும் ஜாதி இருக்கு, மதம் இருக்கு. ஆனால் அதை நாங்கள் முன்னிறுத்துவது எங்க நிறுத்துவோமோ அங்கதான் நிறுத்துவோம். நாங்க எங்க மொழியாலும் இனத்தரம் ஒன்றாக இருக்கிறோம். அவ்வளவு அழகான எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு உயர்ந்த பதவி சுந்தர் பிச்சை போல ஆட்களுக்கும், காங்கிரஸில் தேர்ந்தெடுத்த நபரை போலவும், மலேசியாவில் இன்றைக்கு பிரதமராக இருந்தவரை போலவும் நிறைய தமிழர்கள் உச்சத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் இந்த வாய்ப்பு கிடைக்குமானா? எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா திறமை உள்ளவனுக்கு கிடைக்கிறது. அங்கு வாரிசு அரசியல், இங்கே திறமை அரசியல் என்று திறமை இருக்கிறவனுக்கு மட்டும் வெளிநாடுகள் பாய் போட்டு வரவேற்பது நிறைய விஷயங்கள். பிள்ளைகள் சுதந்திரமான பெண்கள் கார் ஓட்டத்தை பார்த்து ஆச்சரியப்படுறேன். ஆச்சரியப்படுறேன்னா அது ஒரு பெரிய அபூர்வமான விஷயம் இல்லை. ஆனா நம்ம ஊர்ல நம்ம பொண்ணு ஒருத்தர் கார் ஓட்ட கொடுத்தாவே குடும்பமே என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க. சித்தப்பன் பெரியப்பன் அவன் இவன் எல்லாரும் இந்த ஊரே தூங்கினதுக்கு அப்புறம் ஓட்டி கத்துக்க பாப்பா அப்படிம்பாங்க. பின்னாடி 2 பேர் பிரகாசராஜ் மாதிரி சைக்கிள் எடுத்துட்டே போவாங்க, எங்க இடிச்சிருந்தாங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னா அவளுக்கான பலனை கொடுக்கறதே கிடையாது. அப்ப இந்த நாட்டுல பாக்குறோம், ஆளுக்கு ஒரு வாகனம், 2 வாகனம் இருக்கு, ஆளுக்கு ஒரு வாகனத்தை எடுத்துட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த சுதந்திரம் கிடைக்கிறது அவசரமா போகணும், வழிமாறி போகல. ஒரு சில இடத்துல இங்கேயும் 1-2 நடக்கத்தாங்க செய்யும். உலகத்துல தவறுகளே இல்லாத உலகத்தில் இல்லை. நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க யாருமே அவரே செய்யாம ஒருத்தரை காமிக்க பார்க்கணும். உங்களால யாரையுமே காமிக்க முடியாது. அவரே செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட நல்ல குணமே இல்லை, ஒருத்தரை காமிக்க பார்க்கணும், காமிக்க முடியாது. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதன் ஒருவன் இருக்கிறானா? அந்த வரிசையில் இறைவனை சேர்த்து. இறைவனை எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்காது. சில பேர் கடவுள் வெறுப்பாளர்களும் இருக்கத்தான் செய்கிறார். அதே மாதிரி எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷனை காமிக்க பார்க்கலாம். எவனை அந்த வரிசையை சேர்த்துக்கங்க. எவனை வெறுக்கிறவங்க இருக்காங்களா? எல்லாருமே வெறுப்பாங்களா? நோயாலும் பிடியாலும் சாவாலும் போராடி கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் முடியாமல் எவனே இறைவா
நமக்கும் இறைவனுக்குமே அந்த கதினா நம்மளை எல்லாரும் நேசிக்கணும்னு நினைக்கிறதே போய் தப்பான விஷயம் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன இங்க எல்லாமே இருக்கும், இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். எனக்கு என் கண்ணு பார்வையில என் பாதையில என்ன இருக்கு, எதை நான் எடுத்துக்க போறேன், எனக்கு இந்த பக்கம் எல்லா வாய்ப்பும் தெரிஞ்சு கிடக்குறது, எல்லா கதவும் தெரிஞ்சு கிடக்குறது. ஆனா நான் எதை எடுக்கிறேங்கிறதா என்னுடைய தீர்மானம். அந்த மாதிரி இவர்கள் ஈட்டியதை எடுத்துக்கொண்டார்கள், இவர்கள் இழந்ததை எடுத்துக்கொண்டார்கள். இருவரும் குற்றவாளிகள் அல்ல. இவங்க எல்லாமே நகைச்சுவையா இருக்கலாம். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு டாக்டர் பேசுறாங்க, நகைச்சுவையா இருக்கலாம். ஆனால் ஒரு வழி இருக்கும் இல்லையா, அந்த வழியை நான் உணர்ந்திருக்கிறேன். இல்லை நான் உணர்ந்திருக்கிறேன். நான் 45 வயசுல திருமணம் பண்ண ஆரம்பிச்சேன். என் அண்ணன் தம்பிங்களுக்கு 3 பேருக்கு நான் சம்பாதிச்ச பிறகு கல்யாணம் பண்ணி குழந்தைகளை எல்லாம் படிக்க வைத்த பிறகு என் தாயார் இல்லாத ஒரே காரணத்தினால் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நபர்கள் ஊர்ல கூட இல்லை. அதனாலதான் அவ்வளவு கூட என்னுடைய திருமணம் தள்ளி போகிறது. அப்ப நினைச்சேன், ஊருக்குள்ள உறவுதான் ஒருத்தர் நம்மளை வருத்தம் எதுவுமே கேட்கலைங்கிற அந்த வருத்தம் இருக்கதானே செய்யும். அதை நம்ம சாதாரண கடந்து போக முடியாது. இணை என்பதும் துணை என்பதும் அவளோடு சேர்ந்து இந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நகர்த்துவதும் என்பது ரொம்ப அபூர்வமான விஷயம். அங்கேதான் வாழ்க்கையுடைய நிறம் மாறும், அங்கேதான் அதனுடைய பண்பு மாறும், அங்கேதான் வேற ஒரு திசை தெரியும், அங்கே புது ஒரு ஒளி பிறக்கும். அதாவது நகைச்சுவையா சொல்லிட்டு மாட்டவர அது மிகப்பெரிய ஆனந்தம். சொன்னாரு நான் கூட நான் விளையாட்டு சொல்லல, நிஜமாவே டாக்டருக்கு ஒரு பொண்ணை பாருங்க, நிஜமாவே பாருங்க நம்ம புள்ள. அப்படி யாரும் டாக்டர் லவ் பண்ற பொண்ணுன்னா இந்த காதல் சொல்லிடுங்க, நம்ம காதல் கல்யாணமே பண்ணி வச்சிடலாம். இது நான் விளையாட்டு சொல்ல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஆதங்கத்திலும் ஒரு நியாயம் இருக்கிறது. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நாடு திறமைக்கு மதிப்பு தருகிறது, கல்விக்கு மதிப்பு தருகிறது, சுகாதாரத்துக்கு மதிப்பு தருகிறது, சட்டத்துக்கு மதிப்பு தருகிறது, மனிதநேயத்துக்கு மதிப்பு தருகிறது. ஒவ்வொரு முறை யாரை பார்த்தாலும் காலை எந்திரிச்சு சாயந்தரம் போய் படுக்க போற வரைக்கும் பார்த்த முகத்திலெல்லாம் புன்னகை அப்படியே கொட்டுது. எங்கு போனாலும் இனம் மறந்து முதல் மறந்து நிறம் மறந்து ஹலோ அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்கும் போது நீயும் நானும் சமம் யாரும் ஊரே யாவரும் கேள்வி தோற்றம் இருக்குது. இப்படி அன்னை முறித்து கிடக்கிற இந்த பூமி, வெளிநாடுகளில் வாழ்கிற இந்த பூமி எங்களுக்கு கொடுத்தது அதிகம் என்பது இவர்களுடைய வழக்கு. ஆனா இங்க சொல்றாங்க அதெல்லாம் சரி, எல்லாமே சரி, நாங்கள் இழந்தது வேறு. பணத்தை ஈட்டினோம், வீட்டை ஈட்டினோம், வசதியை ஈட்டினோம், படிப்பை ஈட்டினோம், ஆரோக்கியத்தை ஈட்டினோம். திரும்பி பார்க்கும்போது வெற்றிடமாக கிடக்கிறீர்கள். யாருக்காக ஈட்டினோம், எதற்காக ஈட்டினோம்? ஏன் அம்மா அப்பா அண்ணன் தம்பிகளை விட்டுட்டாங்க வந்தோம்? திருவிழாவை ஏன் விட்டுட்டு வந்தோம்? உங்க சொல்றாங்க சவு முட்டையும் அப்பா சோத்துக்கு அலையின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த சவு முட்டையும் அந்த சோறு விற்கிற அந்த திருவிழாக்கள் இருக்கும் பொழுது ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வை எந்த கம்ப்யூட்டர் எங்களுக்கு திருப்பி தரப்போகிறதுன்னு கேட்கிறாங்க. பதிலே எல்லாமே நீ பில்லு கட்டுவோமா, கம்ப்யூட்டர்ல உட்காந்து பில்லு கட்டுவ, அன்பையும் காட்டியே அப்படியே அது போய் சேர்ந்தாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்மகிட்ட பதிலே இல்லை. எல்லாமே இருக்கு, நீங்க எல்லாம் கொடுக்குறீங்க. வீடு ஊர்ல ஒரு குடிசையில வாழ்ந்தோம், இங்க 4 பெட்ரூம் உள்ள வீட்டை வாங்கிட்டோம். ஆனா வீடு சிலையாக இருக்கிறதே. என் குழந்தைகள் கதவை சொல்லாமல் திறந்து ஓடி விளையாடுவதற்கு எங்களுக்கு இங்கே ஒரு இடமில்லைங்கிறாங்க. எழுத்த வீட்டுல ஒண்ணும் இல்ல, கிராமத்துல போய் இறங்குனீங்கன்னா, புதுசா ஒரு கிராமத்துக்கு போயிட்டு நீங்க கார்லயோ பைக்லயோ நடந்து போயிட்டீங்கன்னா, எப்பா பெரியசாமி வீடு எங்க இருக்குன்னு ஒருத்தர் ட்ரௌசர் இடுப்புல கூட நிக்காதுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இடுப்புல நிக்காது, ட்ரௌசர்ல அருணாக்குடி கூட நிக்காது. அவன்கிட்ட போய் பெரியசாமி வீடுன்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், எந்த பெரியசாமின்னு கேட்பான். அப்பதான் தெரியும் இந்த ஊர்ல நிறைய பெரியசாமி இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அப்ப சொன்னா இல்லப்பா அந்த கருப்பா உயரமா கொஞ்சம் நரைச்ச முடியாது. ஓ அவரா, அங்க வாங்க, ரமேஷ் அப்பாதான் பெரியசாமி, நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு 7வது தெருவுல 8வது வீட்டுல ஒரு சந்துல கொண்டு போய் முகவரியை கொடுத்துட்டு ரமேஷ் அப்பா அவங்களை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்ட உணர்வு இந்த நகரத்தில் இருக்கான்னு கேட்கிறாங்க. நம்பரை பார்த்து கூகுள் சொல்ல போற வழியில போறோம், கூகுளுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, எங்கேயுமே பாதை இல்லைன்னு சொல்லவே சொன்னாங்க. போயிட்டே இருக்கும், ஒருவேளை பாதை இல்லைன்னா நோ வே கோ டு தி யூ டர்ன் அப்படின்னு போட்டு விட்டுருது. மறுபடியும் யூ டர்ன் வழியில சொல்ல தெரியாது. எண்களையும் எந்திரங்களையும் இயக்கங்களையும் போல நம்பி ஓடிக்கிட்டே இருக்கவே நாங்க எப்ப மனிதர்களோட வாழ்றது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாத்தையும் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. ஐயப்பார பண்றோம் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் கொண்டாந்து இறக்குறேன். ஏன் இறக்குறேன் அப்படிங்கிறாரு. சொன்னாரு கவுனியரசில இருந்து அவருடைய விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க இல்லை, அதை ஈட்டு நான் கொடுக்கிறேன். இங்க இல்ல, கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக
தகப்பன் இங்கே உட்கார்ந்து கொண்டு இழந்தது அதிகம் என்றான், ஈட்டது அதிகம் என்றான். எனக்கு கிடைக்காத ஒன்று என் மகனுக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிரில் உட்கார்ந்து நான் இழந்துட்டேன் சாமி, நான் இழந்துட்டேன் சாமி, இழந்துடக்கூடாதா? இருக்கிறத பத்திரமா பேசாங்க, உட்காரு. நிறைய பேர் பேசுவாங்க, அது நியாயம் தரும் புரியுன்னு சொல்லிட்டு களத்துல இறக்கி விட்டு ஒருத்தன் வேடிக்கை பார்க்கறான். எல்லாத்துக்கும் பூச்சி பிடிக்க கூடாது. இந்த நாளைக்கு நான் ரொம்ப அழகா இல்லை, யாரு பேசுறதுன்னு தப்பு இல்லை. அவர் உணர்வு எது தென்பட்டதோ அவர். எனக்கு கவிதை பிடிக்கும், இன்னொருக்கு கணிப்பொறி பிடிக்கும், இன்னொருக்கு கணக்கு பிடிக்கும், அறிவியல் பிடிக்கும், ஒவ்வொருத்தரும் பிடிச்சிட்டு பேசிட்டே இருக்காங்க. ஆனால் நாம எல்லாமே எதுக்காக வந்தோம்னா அங்க இருக்கிற வாழ்க்கையை விட இன்னும் நாம் உலகத்துல மாதிரி சொன்ன அழகா இப்போ ஊருக்கு சாக்லேட் இல்லாம போய் பாருங்க, மதிப்பாங்க. பொருளாதாரம் இல்லாமல் போய் பாருங்க, மதிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வீடு வாங்காமல் பல வெளிநாடுகளில் தங்குவதற்கு இடம் கிடைக்காமல் இன்னைக்கும் நினைச்ச போது ஒரு விமானத்தில் ஏறி உறவுகளை பார்க்க முடியாமல், என்னைக்காவது ஒரு புள்ள போய் பார்க்க முடியாதா? புள்ள வயிற்றுக்கு வந்ததை பார்க்க முடியல, பெரியவனானதை பார்க்க முடியல, அம்மா இறந்தது பார்க்க முடியல, கோயில் திருவிழாவுக்கு பார்க்க முடியலன்னு அழுது கொண்டு இருக்கின்ற அந்த கண்ணீர் துளிகளுக்கு பின்னாடி இருக்கிற ரணம் இருக்கு. அது எந்த மருத்துவத்தாலும் செய்ய முடியும், எந்த விஞ்ஞானமும் செய்ய முடியும், எந்த விஞ்ஞானமும் செய்ய முடியும். என்ன செஞ்சாலும் நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. இத்தனை பேர் நாளைக்கு ஊருக்கு போகும் பொழுது மெட்ராஸோ மதுரையோ கோயம்புத்தூரோ நீங்க போய் இறங்கும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அது யாரும் சொல்லி கொடுத்த சந்தோஷம் எங்களுக்கு தெரியாது. அதான் அவங்க கேட்கிறாங்க, யோ பணம் இருக்கியா, வீடு இருக்கியா, 2 கால் இருக்கியா, என் பிள்ளை இங்கிலீஷ் நுனினாங்க இங்கிலீஷ் பேசுறாயா, எல்லாமே இருக்கியா? ஆனா அப்பதான் கூப்பிடுறீங்க பாட்டி இல்லையா? எங்க பாட்டி அள்ளி அந்த மூக்கு செடியை தொடச்சிட்டு முன்னால தொடச்சிட்டு இங்க வாடா சாமின்னு சொல்லி நெஞ்சோட அழைச்சிட்டு வர அந்த அந்த பண்பு இல்லையா? அதுதான் எங்களை உயிரோ நினைச்சுக்கிட்டு இருக்கோங்கிற ஏக்கம் அவர்களுக்கு இருக்கு. 2 பேருமே அழகானதை சொல்லியிருக்காங்க. இதை நம்ம என்ன சொல்ல போறோம் சொல்லுங்க? பொருட்கள் உணர்வுகளை மீட்டெடுக்க முடியாது. எந்த பொருளும், வீடோ வாகனமோ வசதியோ உங்களுடைய ஆங்கில புலமையோ கல்வியோ எல்லாமே உணர்வுகளை மீட்டெடுக்க முடியாது. சின்ன வயசுல ஓடி போடுச்சு, நித்த கபடிகள் ஆடி ஜெயிச்ச, கட்டாந்தரையெல்லாம் கண்கள் சிமுட்டுதே, பட்ட மரம் கூட பார்த்து சிரிக்குதே, பழைய நினைவு திரும்புதே, பாவம் மனசு ஏங்குதே, கண்ணு கலங்குதே, கள்ளி செடிக்கும், மண்ணு மணக்குதே நெஞ்சு வரைக்கும், கொடுக்கா புளி மரமும் கொத்து கொத்த காய்ச்சிருக்கு, காது குத்தி கறி சமைச்ச நாளும் நினைவிருக்கு, மீண்டும் இளம திரும்புமா, உதிர்ந்த உறவு போகுமா, நடந்து பழகிய வீதி வெளியெல்லாம் காலோட கை குலுக்கி நலம் கேக்குதே, விளைஞ்ச வயலெல்லாம் வயச மறந்துதான் பழச மறக்காம தலையாட்டுதே, மழைக்கு கொடை பிடிச்ச மாமரமும் காணலையே, படுக்கும் வரப்பில் எல்லாம் ஓடி பார்க்க இடமில்லையே, காலம் கேள்வி கேட்குதே, கண்ணில் கண்ணீர் போக்குதே. எல்லாம் எடுத்துட்டு போய் வாழ்றதுக்கான இடம் இருக்குமா, உறவு இருக்குமா, மரம் இருக்குமா, ஆடு மாடுகள் இருக்குமா, பக்கத்து வீட்டில் நல விசாரிக்கிற அந்த அன்பு இருக்குமா, மண்ணில் புரண்டு படுத்துக் கொண்டு தூங்கி முந்தானில் அடுக்கு முந்தானை இழுத்து போத்தி கொண்டிருக்கிற சுகம் உங்களுடைய குளிரறைகளுக்குள் வருகிறதா என்று பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்தில் வெறுமை இருக்கத்தான் செய்கிறது. உலகத்தின் உச்சியில் எல்லாம் இட்ட பிறகும், பணம் இட்ட பிறகும், பதவி இட்ட பிறகும், வசதி இட்ட பிறகும், எல்லா பொருட்களையும் மீதமே பார்க்கும்போது எதற்காக ஓடி வந்தோம்? என்னுடைய வேர் என் கிராமத்தில் பத்திரமாக இருக்கிறது. கிளைகளுக்கு தெரியாது வேர்களின் ஆழம் எதுவென்று, கிளைகளுக்கு தெரியாது பூக்களின் வாசம் எதுவென்று, கிளைகளுக்கு தெரியாது வேர்களின் ரணம் எதுவென்று. வேர்கள் இன்னும் உங்கள் கிராமத்துக்குள் பத்திரமாக இருக்கிறது. அந்த வேர்களை விசாரிகள் என்று சொல்லுகிறார்கள்.
உங்கள் பொருட்கள் நியாயமாக ஈட்டிருக்கிறீர்கள், பெருமையாக ஈட்டிருக்கிறீர்கள். எல்லாம் ஈட்டாலும் உங்களுடைய வேர்களை நீங்கள் மறக்காமல் இருப்பது மட்டும்தான் இந்த பட்டிமன்றத்துக்கு கிடைத்த வெற்றியாக கருதி, இருவருடைய நியாயங்களையும் கேட்டாலும் ஏங்கோ ஈட்டிய பொருளை கொண்டு இழந்த உணர்வுகளை மீட்ட முடியாமல் தவிக்கிறோம் என்ற உண்மையை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.